வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். அரக்கனின் ஆட்சி மெகா நாவலை கேட்டு மகிழ உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புதிதாக கதை கேட்பவர்கள் கமெண்ட் செக்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் உடைய லிங்கை கிளிக் செய்து முதல் எபிசோடிலிருந்து கேட்டு மகிழுங்கள். கதை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். அக்ஷத்ரியானும் ரித்துவும் பயணப்பட்டு வீட்டை அடைந்தார்கள். காரில் இருந்தபடியே ரித்து வீட்டை பார்த்தாள். இதுதான் உன்னோட வீடா? நான் இதை மேன்ஷன்னு சொல்லுவேன். சூப்பரா இருக்கு. ரியான் காரை கொண்டு போய் கேட்டின் அருகில் நிறுத்தினான். கேட் தானாக திறந்து கொண்டது. இவன் காரை உள்ளே செலுத்தினான். யாராவது அங்கே செக்யூரிட்டி இருக்கிறார்களா என்று ரித்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். கண்ணுக்கு தெரிந்தவரை இருட்டு மட்டுமே இருந்தது. அவனிடம் அதை பற்றி கேட்கலாம் என்று நினைப்பதற்குள் அவன் காரை விட்டு இறங்கியிருந்தான். ரித்து இருந்த இருக்கைக்கு பக்கத்தில் வந்தான். இறங்கு என்பதைப் போல கண்களாலேயே செய்கை செய்தான். கதவை திறந்து விட்டான். ரித்து எகிரி குதித்தாள். கேட்டை திரும்பி பார்த்தாள். தூரத்தில் தெரிந்த கேட் தானாக பூட்டியிருந்தது. ரித்துவுடைய கரத்தை பற்றி கொண்டு வேகமாக நடந்தான். வீட்டுடைய முக்கியமான கதவை அக்ஷத்ரியான் நெருங்கியதும் அதுவும் தானாகவே திறந்து கொண்டது. முதலில் ரித்துவை உள்ளே அனுப்பினான். அடுத்ததாக இவன் போனான். இங்க செக்யூரிட்டி யாரும் இல்லையா? செக்யூரிட்டியா? எனக்கு எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை. வா, உன்னோட ரூம் எதுன்னு காட்டுறேன். இன்னைக்கு நைட்டு நீ அதில் தான் ஸ்டே பண்ண போற. பெயருக்கு கூட விளக்குகள் எரியவில்லை. ரியான், லைட்டை போடுறியா? பயமா இருக்கு. உன்னோட ரூம்குள்ள போன உடனே லைட்டை போட்டுடலாம். அது வரைக்கும் பேசாம வா. வேகமாக முன்னே நடந்து ஒரு அறையின் கதவை திறந்து விட்டான். ரித்துவும் உள்ளே நுழைந்தாள். பெரியவர்கள் பயன்படுத்தும் படுக்கை அறையை போல் இருந்தது. இது என்னோட ரூம் மாதிரி இல்ல. அக்ஷத்ரியான் அவளை பார்த்தான். இவளும் தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தாள். என்ன? இது என்னோட ரூம் மாதிரி இல்ல. ஏன்னா இது உன்னோட ரூம் இல்ல. இதுதான் உன்னோட பெட்டு. போய் படுத்துக்கோ. அவனை வெறுப்பேற்றாமல் அவன் சொன்னதையெல்லாம் செய்தாள் ரித்து. இங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு. உனக்கு நைட்டு பசிச்சதுன்னா உனக்கு வேணுங்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பிரெட், ஜாம், சம் ஸ்நாக்ஸ் எது வேணாலும் இருக்கும். தலையை ஒரு குழந்தைக்குண்டான அப்பாவித்தனத்துடன் குலுக்கினாள் ரித்து. அப்பொழுதுதான் அவள் பிளாங்கெட்டின் மீது அமர்ந்திருப்பதை பார்த்தான் அவன். அங்க போய் படு, நான் போர்த்தி வர்றேன். அவள் படுத்ததும் பிளாங்கெட்டை உதறி போர்த்தி விட்டான். நீ இங்க இருக்க மாட்டியா? நான் என்னோட ரூம்ல இருப்பேன். தப்பிச்சு போகணும்னு நினைக்காத. இங்க எல்லாமே ஆட்டோமேட்டட். நான் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. தப்பிச்செல்லாம் போக மாட்டேன். நைட்டு தனியா படுக்கிறதுக்கு பயமா இருக்கும். ஸ்ரேயமா இருந்தா அப்படியே தூங்கிடுவேன். சட்டென்று ரித்துடைய கண்களை ஆழமாக பார்த்தான் ரியான். எல்லா நேரத்திலையும் எல்லாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. யாரு இருந்தாலும் இல்லைனாலும் நாம வாழ பழகிக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுன்னா பெட்டுக்கு பக்கத்துல இன்டர்காம் இருக்கு. அதை எடுத்து 1ன்னு பிரஸ் பண்ணு. நான் அட்டன் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். ஓகே ரியான், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். அவளிடம் எதுவும் பேசாமல் அறையை விட்டு வெளியே வந்தான். கதவை சார்த்தினான். ஸ்வீட் ட்ரீம்ஸு? எனக்கு எப்பவுமே பிளட்டி ட்ரீம்ஸ் தான். முணுமுணுத்தபடியே குளியல் அறையை நோக்கி போனான். போட்டிருந்த பெரிய கோட்டை கலற்றினான். அடுத்ததாக அவன் போட்டிருந்த கருப்பு சட்டை, கலற்றி போடப்பட்டிருந்த சட்டையையும் கோட்டையும் பார்த்தான். கருப்பு நிறத்தை தாண்டியும் இரத்தத்தின் சிவப்பு நிறம் பளபளத்தது. கண்களை சுருக்கி விரித்து கொண்டான். ஷவரை திறந்து விட்டான். அவனுடைய உடம்பிலும் கூட ஆங்காங்கே ரத்தம் ஒட்டியிருந்தது. ஆனால் அவனுடைய ரத்தம் கிடையாது. அனைத்தையும் தேய்த்து நன்றாக சுத்தப்படுத்தினான். நன்றாக ஷவரின் தண்ணீரில் தலை நனையும்படி நின்றான். பல பேருடைய அலறல் சத்தங்கள் அவனுக்கு கேட்டது. எல்லாமின்று அவனிடம் அடி வாங்கியவர்கள், இவனுடைய அடியினால் ரத்தம் சிந்தியவர்கள். அந்த சத்தத்திலிருந்து அவனால் வெளிவர முடியவில்லை. கண்களை திறந்தான். மேலும் மேலும் அந்த சத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. வேகமாக குளித்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தான். சிசிடிவி கேமராவில் ரித்து என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று பார்த்தான். அவள் லேசாக அசைந்து அசைந்து படுத்து கொண்டிருந்தாள். தூங்குவதற்கு முயற்சிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். உடை மாற்றிக்கொண்டான். கருப்பு டிஷர்ட், கருப்பு ட்ராக் ஷூட். அதே நேரத்தில் இருந்த ஃபிட்னஸ் வாட்சையும் அவன் அணிய மறக்கவில்லை. கைபேசியை எடுத்தான். ரித்துவை கடத்த சொன்ன சிண்டிகேட்டிற்கு அழைத்தான். ரிங் சென்று கொண்டே இருந்தது. காத்திருந்தான். அழைப்பு ஏற்கப்பட்டதும், எதுவா இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம். எதுக்காக ஃபோன் பண்ண? ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல. என்னால் இப்போ நேரில் வர முடியாது. எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபோன்லேயே பேசிக்கலாம். என்ன பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்குது? என்னோட குரலே அப்படிதான். முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாமா? நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ரித்துவை கடத்திட்டு வந்துட்டேன். ரித்துவா? ரிதன்யா கடத்திட்டு வந்துட்டியா? சூப்பர். நீ செஞ்ச சம்பவத்தை பற்றி நானும் கேட்டேன். நாம எதிர்பார்த்த மாதிரியே போர்ட்டல்ல நோட்டீஸும் வந்துருச்சு. அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க? அக்ஷத்ரியானுடைய குரல் கடுமையாக ஒலித்தது. நான் உனக்கு ஒரு ஆர்டர் போடுறேன். அந்த மாதிரி நீ இப்போ செய்ய போற. என்ன சொல்ல போறீங்க? ரித்துவை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம். மறுபக்கத்தில் பேசி கொண்டிருந்தவன் தொண்டையை செருமி கொண்டான். அவளை கொலை பண்ணிரு.
அக்ஷத்ரியான் இதை கேட்டுவிட்டு பயங்கரமாக கோவப்பட்டான். எதுக்காக ஒரு குழந்தையை கொல்லணும்? உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? மிகப்பெரிய சிண்டிகேட்டின் தலைவரை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்பதற்குண்டான தைரியம் ஒருவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அவன்தான் அக்ஷத்ரியான். அவனுடைய கேள்வியை கேட்டு மறுபக்கத்தில் ஆடிப்போனார்கள். அக்ஷத், என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? தெரிஞ்சுதான் பேசுறேன். ஒரு குழந்தையை கொல்ல சொல்றீங்க? இதுதான் சரியான நேரம். நீ அந்த குழந்தையை கொன்னுட்டா நாங்க தவிஷை ஈஸியா பழி வாங்கிட முடியும். இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. முதல்ல நான் சொன்ன மாதிரி செய். கூடி சீக்கிரத்துல நாங்க தவிஷையும் போட்டு தள்ளிடுவோம். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. முடியாது. என்னடா பண்ணுவீங்க? அக்ஷத், நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? தெரியும். ரூக் சிண்டிகேட்டோட தலைவர்கிட்ட. ரூக் சிண்டிகேட்டோட பவர் என்னன்னு தெரியுமா? தெரியும்டா. தெரிஞ்சுமா இப்படி பேசுறேன்? தெரிஞ்சதுனாலதான் இப்படி பேசுறேன். என்கிட்ட இப்ப 2 சாய்ஸ் இருக்கு. சாய்ஸ் நம்பர் 1, நீங்க சொன்ன மாதிரி ரித்துவை கொல்றது. சாய்ஸ் நம்பர் 2, இந்த சாய்ஸை நானே தான் உருவாக்குனேன், உங்க எல்லாரையுமே என்னோட கையால கொல்றது. இந்த 2 சாய்ஸை தவிர எனக்கு வேற சாய்ஸே கிடையாது. அக்ஷத்ரியானுடைய தைரியமான பேச்சை கேட்டு அவர்கள் அதிர்ந்து போயிருக்க வேண்டும். ஒரு வார்த்தையை கூட அவர்கள் பேசவில்லை. ரூக் சிண்டிகேட்டை யாராவது எதிர்த்துக்கிட்டா அவங்க செத்து போயிருவாங்க. நீ எங்களுக்கு அகென்ஸ்டா மாற போறியா? சாவ போறியா? இல்ல, உங்களை கொல்ல போறேன். அக்ஷத்ரியான் என்னைக்குமே இந்த மாதிரி மோசமான வேலைகள்ல இறங்கவே மாட்டான். நீங்க சொன்னதுனாலதான் ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ண வேண்டியதா போச்சு. சரி, குழந்தைய கடத்தி வச்சுட்டு ஏதாவது பிசினஸ் டீல் பேசுவீங்கன்னு பார்த்தா கொல்ல சொல்றீங்க. ரித்துவை கொல்றதுக்கு பதிலா உங்களை எல்லாம் கொல்லலாம், தப்பே இல்ல. யாரா இருந்தாலும் கொல்லுவியா? கொல்லுவேன். ஒரு சிண்டிகேட்டை நீ எதிர்க்கிற. எத்தனாயிரம் பேர் இருக்கோம்னு தெரியுமா? நீ தனி ஆளு, நான் தனி ஆள் தான். அதான் உங்களுக்கே தெரியுதல்ல. உங்களால முடிஞ்சதை பாருங்க. ரூக் சிண்டிகேட்டோட சார்பில் மேல பிளாக் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவேன். பிளாக் ஆர்டர் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். சிண்டிகேட்டுகள் ஒருவனை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அந்த சிண்டிகேட்டில் இருப்பவர்களுக்கும் மற்ற சிண்டிகேட்டுகளில் இருப்பவர்களுக்கும் பிளாக் ஆர்டரை கொடுத்துவிடும். அந்த பிளாக் ஆர்டரில் யார் இறந்து போக வேண்டுமோ அவர்களுடைய தகவல் இருக்கும். அவர்களை கொன்றால் எவ்வளவு பணம் தரப்படும் என்பதும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பவுண்டியை போல. ஆனால் பவுண்டி என்றால் குறிப்பிட்ட கால அவகாசம் என்று ஒன்று இருக்கும். இந்த பிளாக் ஆர்டரில் அப்படி ஒன்றும் கிடையாது. எத்தனை வருடமானாலும் பிளாக் ஆர்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நபரை கொல்வதற்கு ஆட்கள் துரத்தி கொண்டே இருப்பார்கள். இதுவரை இந்த பிளாக் ஆர்டரில் இருந்து தப்பித்தவர்கள் என்று யாருமே கிடையாது. பிளாக் ஆர்டரை பற்றி அக்ஷத்ரியானுக்கு தெரியாமல் இல்லை. தெரிந்தேதான் இதற்கு ஒப்புக்கொண்டான். ரூக் சிண்டிகேட்டை போன்ற ஒரு பெரிய சிண்டிகேட் அக்ஷத்ரியானின் மீது பிளாக் ஆர்டரை கொடுத்து விட்டால் அது பெரும் பிரச்சனை தான். அக்ஷத், நல்லா யோசிச்சுக்கோ. இது சாதாரண பிரச்சனை. யாரோ ஒரு குழந்தைக்காக உன்னோட வாழ்க்கையை அடமான வைக்காத. என்னால முடியாதுன்னு சொல்லியாச்சு. எதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிற? நீங்க சொன்ன மாதிரியே குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்காக கொல்லவெல்லாம் முடியாது. கடைசியா கேட்கறேன், நான் சொன்ன மாதிரி நீ செய். இல்லைனா ரூக் சிண்டிகேட் சார்பில் மேல பிளாக் ஆர்டரை இஷ்யூ பண்ணிடுவேன். பிளாக் ஆர்டரை பத்தி எனக்கு ஒரு மயிறு கவலையும் இல்லை. இஷ்யூ பண்ணிக்கோ. அழைப்பை துண்டித்தான் அக்ஷத்ரியான். இந்த இரவில் மட்டும் அவன் 2 எதிரிகளை சம்பாதித்திருக்கிறான். ஒன்று தவிஷ். ரித்துவை கடத்தி கொண்டு வந்ததால் கண்டிப்பாக தவிஷ் அக்ஷத்ரியானை கொல்வதற்கு முயற்சி செய்வான். அடுத்ததாக ரூக் சிண்டிகேட். ரூக் சிண்டிகேட்டை எதிர்த்து கொண்டதால் பிளாக் ஆர்டரை பயன்படுத்தி அவர்களும் அக்ஷத்ரியானை கொல்வதற்காக வருவார்கள். ஒரு கை பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையில்தான் அவனும் காத்திருந்தான். அக்ஷத்ரியான் ஒருவனை கொல்லக்கூட செய்வான், ஆனால் குழந்தைகளை கடத்த மாட்டான். இவ்வளவு பெரிய கலவரங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்பு ரூக் சிண்டிகேட்டிலிருந்து அக்ஷத்ரியானை சந்திப்பதற்காக வந்திருந்தார்கள். எங்ககிட்ட உங்களுக்காக ஒரு ப்ரொபோசல் இருக்கு, சொல்லுங்க. ஆர்ச்சிட் கம்யூனிகேஷன்ஸ் ஓனரை ப்ரூட்டலா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவர் போலீஸ் கிட்ட போகாம எங்ககிட்ட வந்திருக்காரு. தவிஷும் அவனோட கேங்கும் சேர்ந்துதான் அவரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆர்ச்சிட் கம்யூனிகேஷன்ஸ் ஓனர் போலீஸ் கிட்ட போகல, நேரடியா எங்ககிட்ட வந்துட்டாரு. சிவியரான டேமேஜ் அவருக்கு. உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். எங்களோட சிண்டிகேட்டை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமில்ல. எங்கனால நேரடியா ஆர்ச்சிட் கம்யூனிகேஷன்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அக்ஷத்ரியான் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சோபாவின் மீது 2 கைகளையும் பரப்பியபடி கெத்தாக சாய்ந்து அமர்ந்திருந்தான். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவன் நான் என்ன பண்ணணும் என்று கேட்டான். நீங்க தவிஷோட குழந்தைய கிட்னாப் பண்ணணும். என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்களா? பயங்கரமாக கோபமானான் அவன். சார், கோவப்படாதீங்க. கண்களால் அனைவரையும் எரிப்பதை போல பார்த்தான். முதல்ல எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. நீங்க இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்க ரூக் சிண்டிகேட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுறாங்க. ஒரு குழந்தையை கடத்தி தான் ரூக் சிண்டிகேட்ல நான் சேரணும்னா எனக்கு அது தேவையே இல்லை. இல்ல சார், நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களால மட்டும்தான் அது முடியும். குழந்தைய நீங்க கடத்திட்டு வந்துட்டா மட்டும் போதும். எங்களோட பிசினஸ் டீலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்களே கொண்டு போய் குழந்தைய விட்டுருங்க.
எனக்கு என்னமோ இது சரியா படல. இடத்த காலி பண்ணுங்க, இல்லைன்னா எல்லாரையும் கொலை பண்ணிடுவேன். எங்கனாலையும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நாங்க பண்றோம்னு தெரிஞ்சதுன்னா பெரிய சிண்டிகேட் வேற மாறிடும் சார். குழந்தைய கடத்துறதை தவிர உங்களுக்கு வேற ஐடியாவே இல்லையா? மேல் அடுத்த உத்தரவு நீங்க செஞ்சாதான் சார் சரியா வரும். வேற யாராலும் பண்ண முடியாது சார். அப்படியே பண்ணாலும் குழந்தைய கடத்தி வச்சுட்டு காசு கேட்பாங்க சார். அதனால நீங்க இதை மட்டும் பண்ணி கொடுங்க சார். இது என்ன பொறுத்த வரையில கேவலமான வேலை, இருந்தாலும் செய்யறேன். ஆர்ஷிட் கம்யூனிகேஷன்ஸ் ஓனரை பத்தி எனக்கும் தெரியும். அவரை அட்டாக் பண்ணது தேவையில்லாத வேலை தான். நல்ல மனுஷன், அதனாலதான் இதை நான் ஒத்துக்கிறேன். என்னோட சைட்ல இருந்து சின்ன கண்டிஷன். என்ன சார்? சொன்ன மாதிரி நடந்துக்கணும். மாத்தி பண்ணீங்கன்னா சரியா வராது. ஓகே சார், அப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கிறத நான் சொல்லிட்டோமா? சொல்லிக்கோ. ஆனா உங்களோட சிண்டிகேட்ல ஜாயின் பண்ணுவேனாங்கிறது சந்தேகம்தான். இப்படியாக அக்ஷத்ரியான் ரூக் சிண்டிகேட்டிற்காக ரித்துவை கடத்துவதற்கு ஒப்புக்கொண்டான். ஆனால் அவர்களுக்கு எதிராக மாறிவிட்டான். அதையெல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருந்த பொழுது லாயர் கங்காதர் அழைத்தார். மிட் நைட்ல போன் பண்ணாலும் ஒரே ரிங்ல எடுக்கிற? நீங்க என்னோட மாஸ்டர் ஆச்சு, எப்படி எடுக்காம இருக்க முடியும்? ரித்தன்யாங்கிற பொண்ணை நீ தான் கடத்தனியா? ஆமா. எதுக்காக? சொல்ல முடியாது. சரி, சொல்ல வேண்டாம். உங்களோட டிமாண்ட் தான் என்ன? எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, நாங்களே ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அக்ஷத், குழந்தைய கொண்டு வந்து நீயே ரிட்டர்ன் விட்டுட்டு போயிரு. அது இப்ப என்னால முடியாது. சூழ்நிலை பயங்கரமா மாறிடுச்சு. குழந்தைய கடத்திட்டு வரும்போது இருந்த சூழ்நிலை இப்ப இல்ல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்தா குழந்தை சேஃபா தான் இருப்பா. லாயர் கங்காதர் நிலைமையை புரிந்து கொண்டவராக பேசினார். இந்த விஷயத்த உங்ககிட்ட யார் வந்து சொன்னா? தவிஷோட செக்ரட்டரி கிஷானும் அவங்க கூட ஒரு பொண்ணும் வந்து சொன்னாங்க. அந்த பொண்ணுகிட்ட போன் கொடுங்க. கிஷானை அழைத்தார் கங்காதர். அந்த பெண்ணையும் வர சொன்னார். உங்ககிட்ட ஒருத்தர் பேசணும்னு சொல்றாரு. ஹலோ, வெளியில வந்து பேசு. ஸ்ரேயா வெளியே வந்தாள். நீங்க யாரு? ரித்துவை கடத்திட்டு வரும்போது நீ தானே எங்கூட சண்டை போட்ட? ஆமா. ரித்து எப்படி இருக்கா? உன்னோட பேர் என்ன? ஸ்ரேயா. ஸ்ரேயா, நீ இன்னைக்கு என்னை மீட் பண்ண போற. எப்போ? இப்பவே. ஒரு கேபை புக் பண்ணி அங்கிருந்து யாருக்குமே தெரியாம கிளம்பிரு. முக்கியமா தவிஷ், கங்காதர். நான் எதுக்காக உங்களை வந்து பார்க்கணும்? என்னால வர முடியாது. வர முடியாதா? வர முடியாது. என்கிட்ட ரித்து இருக்கா, கடினமான குரலில் சொன்னான் அக்ஷத்ரியான். அரக்கன் என்று முணுமுணுத்தாள் ஸ்ரேயா. அரக்கனின் ஆட்சி மெகா நாவலை கேட்டு மகிழ அஸ்வின் ஹீரோ தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.